நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ரிஷபலக்கணம் ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 10ஆம் பாகவமான கும்பராசியின் பதிவாகும். இந்த கும்பராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய ராகு பகவான் அங்கே எப்படி பயணித்து என்ன பலன் அளிக்க போகிறார் அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் ரிஷபலக்கணம் ரிஷபராசிக்காரர் அந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க. ஓகேங்களா, நீங்கள் ரிஷபலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடக்குமானால் இந்த பதிவை நீங்கள் லக்கண பாவகரீதியாக இந்த பதிவை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எத்தனை கூடிய தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 கூடியும் 12 கூடிய திசை ராகு புத்திங்க. இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் திசையானது உங்களுக்கு 7 ஆண்டு காலம் வரை செயல்பாட்டில் இருக்கும். அது செவ்வாய் திசை ராகு புத்தியானது உங்களுக்கு ஓராண்டு காலமும் 18 நாள் வரை உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 10ஆம் பாகமான கும்பராசி இன்னும் நட்சத்திரம் பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும், சதை 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பூரட்டாதி 1 2 3 பாதம் இருக்கும். ஓகேங்களா, மொத்தம் 9 பாதம். இப்போ உங்களுடைய புத்திநாதனை ராகு பகவான் இந்த 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவிட்டம் சாரத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, 10ஆம் பாவம் சம்மந்தப்படுது, அப்போ 7 12 சம்மந்தப்பட்டு மேலே ராகு சம்மந்தப்படுறார். இப்போ அதாவது செவ்வாய் திசையோட சாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ராகு பயணிக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது 10 சம்மந்தப்பட்டு 7 12 சம்மந்தப்பட்டு அது மேலே ராகு பயணிக்கிறாரு. அப்போ என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு தொழிலுக்கு உண்டான பயணம், தொழிலுக்கு உண்டான விரயம், அது கூட்டு தொழில். ஓகேங்களா, அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலத்துறதுக்கு கூட்டாளிக்கு நம்ம இடையே பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு தொழில் பண்ணுற வாய்ப்பு வரும். அதேமாதிரி அதாவது குடும்பத்தோடு பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது கூட சிக்கலும் பிரச்சனைகளும் ஒரு இல்லல்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ 10ல் ஏதோ ஒரு பாம்பு இருப்பு நல்லதுன்னு சொல்லுவாங்க, சாஸ்திரம் சொல்லுவாங்க. அது இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அது இருக்கக்கூடிய சாரம் பார்த்தீங்கன்னா 7 கோடி 12 கோடி சாரத்தில் ராகு அதாவது தசையோட நாதனுடைய சாரத்திலே இப்போ பயணிக்கிறார். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்குள்ள குடும்பத்தில் ஒரு விரிசல் ஏற்படுத்துவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய் சண்டை, ஓகேங்களா, நீயா நானாங்கிற போட்டி சண்டை இதெல்லாம் சச்சரவெல்லாம் பார்த்தீங்கன்னா வருமானம் வரும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் தொழில் இந்த மாதிரி தொழில் உள்ள ரகசியம் அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டப்படி படிக்கிறோம், ஒரு பேர் புகழ் பட்டம் இந்த மாதிரி இந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ரகசியத்தை நம்ம காக்கணுங்க. ஓகேங்களா, அப்போ ஊர் விட்டு ஊர், இடம் விட்டு இடம், நீண்ட தூர பயணம் இப்படிலாம் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோங்க, நம்ம ஒவ்வொன்றுமே செஞ்சாகணும். ஓகேங்களா, அப்போ விரயமாகட்டும், கூட்டு தொழிலாகட்டும், கலத்தரமாகட்டும், குடும்பத்தில் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி காலகட்டங்களில் சின்ன சின்ன இக்கிகள் வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்புல இந்த சொத்தப்பொருள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எகிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஓகேங்களா, அதாவது ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வரும். இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அந்த புறம்போக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பட்டா நிலம் இதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வருமானம் கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அதில் தான் இருக்கிறோம்னாக்கா அதுக்கு உண்டான ஒரு இடையே பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சம்மதி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், மின்சார சம்மந்தப்பட்ட தொழில். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அந்த தொழிலுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விட்டக்குறை தொட்டக்குறை ஏதோ சம்மந்தத்தோட தொழில் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு தீய பழக்கங்கள் உண்டான வழிமுறை ஏற்படுவாங்க. அப்போ தொழில் ரீதியாக பழகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தில் பழகும்போது பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து பயணம் பழகும்போது ஒரு சின்ன புதிய ஒரு தீய பழக்கம் பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. அதை மட்டும் பார்த்து சுதந்திரமாக இருந்தால் நல்லதுங்க. சரி, எவ்வளோன்னு சொல்லலாம், அடுத்த போகலாங்க, அடுத்த அங்கே என்ன இருக்குதுங்க, சதயம் சாரம் இல்லைங்களா, அப்போ 10 சம்மந்தப்படுதுங்க, ராகு அங்கே டபுளாக சம்மந்தப்படுறார். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சட்டத்துக்கு புறமான தொழில் நம்ம பண்ணுறது, அதாவது இது என்ன திசைங்க 7 கோடி 12 கோடி திசையில் அப்போ 10ஆம் பாவத்தோடைய இதாக அப்போ ராகு வந்து சதயம் சாரம் ராகுவோட சாரம், அப்போ ராகு டபுளாக சம்மந்தப்படுறார். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து இந்த கூட்டு கலவாணிங்க, அது கூட்டாக சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறது, அப்போ லாங்கில் பண்ணுறது, அப்போ இரவு நேரில் பண்ணுறது, அப்போ தூரத்தில் பண்ணுறது, வெளியூர் தொடர்பில் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு புறமான தொழிலும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாத்துலையும் கலப்படம் இல்லாமல் இருக்காதுங்க. ஓகேங்களா, அப்போ கலப்படம் இல்லாமல் இருக்காது, இது ஒரு தைரியம் வீரியம் எல்லாத்தையும் இது கொடுக்கும். இந்த திசையில் அந்த புத்தி அந்த மாதிரி கொடுக்குங்க. அது கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், கொஞ்சம் சுகாதாரமாக நிதானமாக சிந்திச்சு செயல்படணும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அனைத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொட்டதெல்லாம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் தோணும். ஓகேங்களா, நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பின்னி சூனி ஏவல் இந்த தொழிலுக்கு பண்ணுறது, தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு அச்சாரம் போர்டை வச்சு ஆரம்பிக்கிறது.
அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட தூரம் பயணம் பண்ணி பண்ணுறது, தொழிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம பண்ணுறது, ஓகேங்களா. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பூரா கலப்பட கெமிக்கல் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமானது இது அமைப்பு பண்ணுறது, ஏதோ ஒரு குறுக்கு வழியிலையும் நம்ம தொழில் பண்ணலாம் நினைக்கிறது, வண்டி வாகனம் ட்ராவல்ஸு இந்த மாதிரி கனரக வாகனம் வச்சு நம்ம தொழில் பண்ணுறது, இது எல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது கூட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, ஓகேங்களா. அடுத்து போகலாம். அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க, போர்ட்டாதி சாரம். அப்போ போர்ட்டாதி சாரத்தில் உங்களுடைய ராகு புத்தினார் இருந்து என்ன பண்ண முடியுமா பார்ப்போம். என்ன சம்மந்தப்படுதுங்க, 10 சம்மந்தப்படுது, 8, 11 சம்மந்தப்பட்டு ராகு மேலே சம்மந்தப்படுறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தொழில் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமான தொழிலாக இருக்குங்க, ஓகேங்களா. அப்போ மறைமுகமான தொழிலாக இருக்கும். அதில் நம்ம வந்து லாபம் பெறக்கூடிய அமைப்பு, நம்ம எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பில் யாரோ முதல் போடுவாங்க, அதை நாம் வந்து குளிர் காய்வோம், ஓகேங்களா. அப்போ அதில் நம்மளோட அச்சீவ்மெண்ட் நாம் பண்ணிக்குவோம், ஓகேங்களா. அப்போ அது மூலியம் நல்ல லாபத்தை ஈட்டுவோம். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்சூரன்ஸ் போடுறது, ஒரு ஆயில் காப்பீடு திட்டம் போடுறது, இந்த மாதிரி போடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் மூலிமா கூட்டு தொழில் பண்ணும்போது நண்பர் மூலியம் இணையும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வருவாய் கொடுத்தாலும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர் ஏரியா டு ஏரி பண்ணும்போது தான் நமக்கு நல்ல வருவாய் நல்ல ஒரு சிறப்பு கொடுக்குங்க, ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வில்லங்க வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அனைத்திலும் பார்த்தீங்கன்னா நம்ம சுகசங்கமாக உஷாராக இருந்தோம்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா. அவப்பேறுகள் இதெல்லாம் வரக்கூடிய திடீர் நட்டம், பெரிய நட்டம் திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ ரெண்டும் சேர்ந்து கலவையாக இருக்கும், ஓகேங்களா. அப்போது ஒரு நிதானமான போக்கில் இருந்தோம்னாக்கா ஒரு பேர்போல் படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு நிதானமான போக்கில் சிந்திச்சு பண்ணோம்னா எல்லாம் வெற்றி பெறுங்க. இது பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வு. சரி நேர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க, ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது, ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.